இந்த விருச்சிக ராசி அன்புகளை எதுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ இல்லையோ பாசத்தால் கட்டிப்படலாங்க. குறிப்பாக இந்த அன்பு பண்பு அமைதியான இந்த குண நலன்கள் இருந்துட்டா இந்த விருச்சிக ராசி அன்புகளுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லாங்க. விருச்சிக ராசி அன்புகள் எந்த இடத்துலையுமே காசு பணத்தை அதிகம் எதிர்பார்க்கறதில்ல, விசுவாசத்தை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லலாங்க. இவங்கள பாசத்தால் தான் கட்டிப்பட முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு ஆளுமை பண்புங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. முதலாளித்துவம் நிறைந்திருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். முதலாளிக்கு முதலாளியா, தொழிலாளிக்கு தொழிலாளியா ஒரு டீம் லீடராக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்புகளுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. இவங்களுக்கு எப்போதுமே சந்தேகங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது உடனுக்குடனே போக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கிறதால கண்டிப்பாக இவங்க சிறந்த வழங்கக்கூடிய வாய்ப்பு தான். உடல் வலிமை இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, மனசில் வலிமை உண்டு. செவ்வாய் தான் இவங்களுக்கு ராசி அதிபதி இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, போராடியாவது இவங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்களா அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இவங்க அமைச்சுக்குவாங்க. பார்க்க அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கொந்தளிக்கிற எரிமலைங்கிறது இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த இடுப்பு, இந்த மூக்கு, இந்த கைவிரல் பகுதிகளில் மச்சம் அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த மச்சம் அமைந்திருக்கக்கூடிய இடம் உண்மையாக இருந்தால் அதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய பாதிப்பை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆரம்பத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருந்து ஒரு சில பாதிப்பு எல்லாமே கொடுத்துருப்போம். அதுலேயே நீங்கள் கொஞ்சம் நொடிஞ்சு போயிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய முதலீடு செய்ய போகிறீங்க. முதலீட்லையுமே நன்மை தரக்கூடிய வாய்ப்பு தான். மனசுலையுமே நிறைய குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க. ஒரு நிலையான ஒரு சிந்தனை இல்லாத சூழ்நிலை. இனி அப்படி இல்லை. வருமானத்தை எப்படியெல்லாம் பெருக்கணும்னு நீங்கள் யோசிக்க போகிறீங்க. நிதி நெருக்கடியை சமாளிச்சிருவீங்க. குடும்பத்தில் சரி, வெளிவட்டாரத்தில் சரி, உங்கள் பேச்சுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதை பேசினாலும் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இனி சாதகம் தாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே, நீங்கள் எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் புகழ் ஏனியோட உச்சியில் படிப்படியாக நீங்கள் முன்னேறிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த நேரம் தொடர்ந்து முயற்சி கொடுக்கணும். உழைப்பு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. தொடர்ந்து இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல மட்டும்தாங்க. இந்த நேரத்தில் தான் நிறைய என்ன குறை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நேரம். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புலையுமே இன்னது தான் நோயின்னு தெரியாத நிறைய வைத்திய செலவு செஞ்சுருப்பீங்க. அதுவுமே ஒவ்வொன்றா மறைய தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும். எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த போட்டி பந்தயம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் எதில் கலந்துக்கிட்டாலுமே வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குது. பெற்றவங்க வழியில் ஏற்பட்டது மன கஷ்டம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே பெற்றவங்களுக்கு உங்களுக்கு நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். வாக்குவாதம் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்க. இந்த நேரம் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குது. நீங்கள் பிரபலமாகக்கூடிய நேரங்க. உங்களை நாடி வரக்கூடியவங்களுக்குமே நீங்கள் தேடி போய் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் நிறைய திட்டங்களை ஏற்படுத்த போகிறீங்க. மனசு இல்லாமல் நொந்து போயிருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆறுதலான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் நேரங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க தேவை என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களாவே வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நேரம் உங்கள் தனித்தன்மையை, திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது. ஆனால் பொறுமையாக பக்குவமாக நடந்துக்கணுங்க. எந்த விஷயமும் சரி, வீட்டிலையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும், அவசரப்பட்டு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாரையும் கலந்துக்கிட்டு முடிவெடுக்க பாருங்கள். வேலையிலுமே மேலே இருக்கக்கூடியவங்க, கூட பழகக்கூடியவங்க எல்லாருமே அனுசரித்து போக பாருங்கள். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறத அந்த நேரத்தில் புத்திசாலித்தனம். இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் வேலையை விட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யாதீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. ரொம்ப முக்கியம். உறவுகள் பொறுத்த வரைக்குமே உங்களை இதுக்கு முன்னாடி உதாசனப்படுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களை தேடி தான் வருவாங்க. அந்த சமயத்தில் பழைய விரோதத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த நேரம் எதையும் பேசுகிறாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கிறது நல்லதுங்க.
கூட பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி உதவியாக இருந்தவங்க எல்லாமே அந்த உதவியை நினச்சி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சண்டை போட வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் சண்டை போட வேண்டாம். கொஞ்சம் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த பாதிப்பில் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வருமானம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வருமானம் சிறப்பாக இருக்குது. சேமிப்பு சிறப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம், குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா குலதெய்வ அனுகிரகம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு போங்க. தொடர்ந்து இந்த இழுப்பெண்ணை தெய்வேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் தன்னிச்சையாக நிறைய முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும். எவருமே சார்ந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாங்க. துணிச்சல் அப்படி சிறப்பாக இருக்குது. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யுக்தி இந்த நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வருமானம் உண்டு. அதே சமயம் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவும் உண்டு. ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலர் எல்லாமே இந்த நேரம் ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். திருமணத்துக்கு வரம் தேடக்கூடியங்களா இருந்தாலுமே நல்ல வரணும் அமையுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தொழில் விருத்தி உண்டாகும். தொழிலில் தன வரவு தாராளமாக வந்து சேரக்கூடிய நேரமாக இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கூடுதலாக கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மட்டும்தான். அதே மாதிரி இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த அங்காளி பங்காளி பிரச்சனை எல்லாமே இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கக்கூடிய நேரங்க. மனசு விட்டு பேச பாருங்க. இந்த மனக்கசப்பு மாறும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடும் சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கட்சிக்காக பொதுமக்களுக்காக நீங்கள் உழைப்பீங்க. அதனால மக்கள் மத்தியில் செல்வாக்கு சிறப்பாக இருக்குதுங்க. மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறப்பையும் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறத மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. இந்த நேரம் சட்டுன்னு நீங்கள் முடிவெடுத்துறாதீங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் தான் பாதிப்பு இருக்குது. குடும்பத்தோட நீங்கள் வெளியிடத்தில் போகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. பெருசாக ஆரோக்கியத்தில் தொல்லை இல்லைனாலுமே ஒரு சின்ன சின்ன குறைங்கிறது தோன்றும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மட்டும்தான். ராசி அதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் அமைஞ்சிருக்கிறதால அவருக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை நாட்கள் செஞ்சுட்டு வரணும். இது இந்த நாட்களுக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்துக்குமே விருச்சிக ராசி என்பது செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை கந்தவேல் முருகனை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கிறது குறைங்க. ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்காது. போராடி பெற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அப்படி போராட்டங்கள் நீங்கள் சந்திக்கிறப்ப எல்லாமே முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்குங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க. முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரது நல்லது. இதனால் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பிள்ளைகளோட நடத்த உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். மனசுக்கு நிம்மதி தருவாங்க பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி மற்றவங்களால தான் கொஞ்சம் அமைதி இருக்காதுங்க இந்த நேரம். அதனால் அடுத்தவங்க பேச்சை கேட்குறத குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் இருக்குது. ஆனால் அலைச்சல் கொஞ்சம் கொடுக்கும். புதுசாக நிறைய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் வெளியாட்டில் பேசுகிறப்ப சரி, வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறப்ப சரி, கனிவாக பேசுனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். லாபத்தை அதிகம் பண்ண முடியும். வேலையிலுமே இந்த பணிச்சுமைங்கிறது குறைஞ்சி வருங்க. முன்னாடி இருந்து பாதிப்புங்கிறது இல்லை. வேலை திறமை இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால இங்கே எங்கே போனாலும் பாராட்டு கிடைக்கும். இந்த கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது வரைக்குமே ஒரு நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த வேலை செஞ்சு முடித்தாலும் இந்த நேரம் சிறப்பாக முடியுங்க. இந்த நேரம் இரவு பகலாக உழைப்பு கொடுப்பீங்க. அதனால நல்ல மாற்றம் தான். உங்களுக்குமே பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணத்தாலேயும் நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. பண வரவு சிறப்பாக இருக்கும். கோபத்தை தான் குறைச்சிக்கணும். விருச்சிக ராசி பெண்கள் இந்த நேரம் வீணான பேச்சுகளையும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இந்த நேரம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க 1000 சொல்லுவாங்க. அது எல்லாமே காதலை போட்டு மனசில் குழப்பிக்க வேண்டாம். கொஞ்சம் மற்றவங்ககிட்ட இருந்து விலகியே இருக்க பாருங்கள். வீணான பேச்சு நீங்களும் குறைச்சிக்கோங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் படிப்பில் சிறப்பான நேரங்க. தொடர்ந்து நீங்கள் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு படிப்பில் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிக்க பாருங்கள். பயணத்தை அதிகமாக இந்த நேரம் நீங்கள் செய்கிறது வேண்டாம். அதே மாதிரி பள்ளி கல்லூரிக்கு அதிகமாக விடுமுறை எடுக்கிறது இந்த நேரம் வேண்டாம். பாடத்தில் முழு கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஆர்வம். ஒரு ஆர்வத்தோடு செயல்படணும் எதுலையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களோ முயற்சி கொடுக்குறீங்களோ நிச்சயம் நல்ல மாற்றம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் இந்த நேரம் உழைப்பு இருக்குங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வந்துடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் எல்லாமே நினச்சபடி நடக்கும். உற்பத்தி அளவு சிறப்பாக இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்குங்க. வாய்ப்பு கிடைக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. லாபம் சிறப்பாக இருக்குது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபத்தை தரக்கூடிய நேரம் தான். சந்தையோட நிலவரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொருட்களை நீங்கள் கொள்முதல் செய்ய பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கம் தான் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும். உடம்புல இருந்த பல பாதிப்பு இந்த சிரமம் எல்லாமே நீங்குதுங்க.
அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நாளாகவே தொல்லை கொடுத்துட்டு இருந்த நோய் பாதிப்பு இந்த மருந்துக்கு கட்டுப்படும், மாற்று மருந்து வைத்து எல்லாமே செய்வீங்க, அதுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க பாருங்க. கூட பழகக்கூடியவங்களோடையும் கவனமாக இருக்க பாருங்க. என்னதான் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறது வேண்டாம். நீங்களாவே முன்ன நின்று செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட சும்மாவே வம்புக்கு வருவாங்க. கோபங்கிறது அவங்க கிட்ட இருந்து இந்த நேரம் வெளிப்படும். அதனால பார்த்து நடந்துக்கங்க. கூட பிறந்தவங்க வகையில் இந்த நேரம் ஒத்துமை சிறப்பாக இருக்குது. கல்யாணம் ஆக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல வரனா வந்து அமையும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த பயணம் செய்கிறீங்கன்னா அது நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெற போறீங்க. பிள்ளைகள் எல்லாமே பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே தன்னால் விளைகிடுவாங்க. தினமுமே முடிஞ்சா முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மலரில் நீங்கள் அர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க. மகிழ்ச்சிங்கிறது தங்குங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல நின்று நீங்கள் எதாக இருந்தால் யோசிக்க பாருங்க. தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. அப்படி முடிவெடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் வீட்டில் பெரியவங்க ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.